ஜெபம் என்பது நாம் கடவுளோடு பேசுவது, கடவுள் நம்மோடு பேசுவது. குறிப்பாக ஜெபத்தில் 7 தன்மைகள் இருக்கிறது. ஜெபங்களில் நமது கத்தோலிக்க திருச்சபையில் பல வகையான ஜெபங்கள் இருக்கின்றது. விவிலியங்களிலே ஜெபத்தை நாம் எப்படி பார்க்கிறோம்? நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். ஜெபம் அப்படின்னா என்ன? எதை நாம் ஜெபம் என்று சொல்கிறோம்? பல நேரங்களிலே ஆலயத்திற்கு சென்று அல்லது வீடுகளில் இருந்து நமக்கு தேவையானதை கடவுளிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வது ஜெபம் என்று நினைக்கிறோம். சில பல வேளைகளில் கடவுளிடம் கேள், ஜெபத்தில் கேள், உனக்கு கிடைக்கும் என்று நம்மில் பலரும் சொல்லி கேட்பதுண்டு. இன்னும் சில வேளைகளில் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று பலரும் நம்மிடம் சொன்னதுண்டு. இந்த வேண்டுதல் என்பது ஜெபமா? உண்மையிலேயே ஜெபத்தை நாம் எப்படி புரிந்து கொண்டிருக்கின்றோம்? எளிதாக சொல்வோமே ஆனால், ஜெபம் என்பது நாம் கடவுளோடு பேசுவது, கடவுள் நம்மோடு பேசுவது. இதற்கான சூழல் வேறு எந்த பராக்குகளும் இல்லாமல் இந்த உறவு உரையாடலில் நாம் முழுமையாக பங்கெடுக்க முயற்சி செய்வது. ஜெபம் என்பது ஒரு உறவு பரிமாற்றம். குறிப்பாக ஜெபத்தில் 7 தன்மைகள் இருக்கிறது. இந்த 7 தன்மைகளை நாம் பார்த்தோம் என்றால், 1 புகழ்ச்சி. நாம் கடவுளை புகழ்வது, அவரிடம் உள்ள இந்த மகிமையை நாம் வாயார மனதார எடுத்து சொல்வது. இது ஜெபத்தினுடைய ஒரு தன்மை. 2வது நன்றி சொல்வது. கடவுள் நமக்கு தந்த அனைத்திற்காகவும், அது நன்மையாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் மகிழ்ச்சியான சூழலாக இருந்தாலும் கடவுளிடமிருந்து வருவது, அதற்கான ஒரு தேவை இருக்கின்றது, அதற்கான செயலை அது நம்மிடம் செய்து முடிக்கின்றது. அனைத்திற்காகவும் நாம் நன்றி சொல்வது. 3வதாக மன்னிப்பு வேண்டுவது. நாம் தவறுகள் இழைத்திருந்தால், கடவுளுக்கு பிடிக்காததை செய்திருந்தால், அவர் கூறிய விழுமியங்களில் நாம் கடைபிடிக்காமல் இருந்தால், அதிலிருந்து விலகி சென்றிருந்தால், ஜெபத்தில் நாம் மன்னிப்பு கேட்கின்றோம். அதுவும் ஜெபம். 4வதாக வேண்டுதல் வைப்பது. நமக்கானதை இறைவனிடம் வேண்டுவது. இதில் பொதுவாக நாம் செய்கின்ற இந்த ஜெபம் அடங்கும். கடவுளே, எனக்கு இது வேண்டும், எனக்கு இந்த தேவை இருக்கிறது, இதை நிறைவேற்றி தா என்று கேட்பது, நமக்கான தேவைகளை கேட்பது வேண்டுதல். 5வது தன்மை என்னவென்றால் பரிந்துரை ஜெபம். பிறருக்காக நாம் ஜெபிப்பது. பிறருடைய தேவைகள், கடவுளே இந்த குடும்பம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றது, கடவுளே இந்த ஊரிலே இந்த பிரச்சனை இருக்கின்றது. பிறருடைய தேவைகளுக்காக நாம் ஜெபிப்பது பரிந்துரை ஜெபமாக மாறிவிடுகிறது. 6வது நாம் இறைவனிடத்தில் முழுமையாக நம்மை ஒப்படைப்பது, இல்லை என்றால் சரணடைவது. நாம் எதை கேட்டாலும் இறுதியாக நம்முடைய தேவைகளையும் நம்முடைய இயக்கங்களை எண்ணங்களையும் கடவுளுடைய காலடிகளில் வைத்து உனது விருப்பப்படி ஆகட்டும் என்று கூறக்கூடிய அந்த தன்மை. அன்னை மரியாவும் அதைத்தான் கூறுகிறார். ஆண்டவருடைய விருப்பப்படியே எனக்கு ஆகட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அதை தான் கூறுகிறார். எனது விருப்பப்படி அல்ல, உமது விருப்பப்படியே நிகழட்டும் என்று. சரணடைதல் என்பது 6வது தன்மை. 7வது தன்மை அவர் கூறுவதை கேட்டல். நாம் பேசுவது மட்டுமல்ல, ஆண்டவர் நம்மோடு பேசுவதையும் நாம் கேட்க வேண்டும். அவர் என்ன திருவுளத்தை வைத்திருக்கின்றார் என்று ஆங்கிலத்தில் லிசனிங் என்று சொல்வார்கள். அவர் கூறுவதை கவனித்து கேட்பது. இந்த நேரத்தில் தான் அமைதி மிக மிக அவசியமாகிறது. இந்த 7வது தன்மை, ஜெபத்தினுடைய தன்மை என்னவென்றால், நாம் அமைதியாக இருந்து நமது இதயத்தின் ஆழத்தில் இறைவனுடைய குரலை கேட்க முயற்சி செய்வது. இது 7ம் ஜெபத்தினுடைய தன்மைகளாக நாம் பார்க்கின்றோம். மேலும் அன்புக்குரியவர்களே, எத்தனை வகையான ஜெபங்கள் இருக்கிறது. ஜெபங்களில் நமது கத்தோலிக்க திருச்சபையில் பல வகையான ஜெபங்கள் இருக்கின்றது. நாம் தனியாக இருந்து இறைவனோடு வேண்டுவது, விவிலியம் வாசிப்பது, தனிப்பட்ட முறையில் கடமை ஜெபங்களை சொல்வது, இவை அனைத்தும் தனிநபர் ஜெபம். ஒரு குடும்பத்தில் குடும்பமாக இருந்து நாம் அனைவரும் இணைந்து ஜெபமாலை சொல்வது, விவிலியம் வாசித்து கடவுளுடைய வார்த்தையை தியானிப்பது, இது குடும்ப ஜெபம். ஒரு குழுவாக, ஒரு அன்பியமாக வந்து சிறு சிறு குழுக்களில் நாம் இறை வார்த்தையை வாசித்து கடவுளோடு பேசி கடவுளுடைய திட்டத்தை தேர்ந்து தெளிந்து அதற்கான செயல்பாடுகளை முன்னெடுக்க முயற்சி செய்வது என்பது குழு ஜெபம். இறைவனுடைய பெயரை திரும்ப திரும்ப நாம் வாயார மனதார சொல்லி ஜெபிப்பது என்பது நாம ஜெபம். இதே ஜெபத்தை மனதிற்குள்ளால் நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் அது மனவல்லிய ஜெபம் என்று சொல்வார்கள். பல வேளைகளில் நாம் அனைவரும் ஒரு பொதுவான இடத்தில் ஒன்று கூடி வந்து ஒரு தேவைக்காக நாம் ஜெபிக்கின்றோம் என்றால், அதில் ஒரு ஜெபத்தை முன்னெடுக்கின்றோம் என்றால், இது பொது ஜெபம். ஒரு ஆலயத்திற்கு வந்து குருவானுடைய வழிகாட்டுதலோடு நாம் இணைந்து அவரோடு சேர்ந்து ஜெபிப்பது வழிபாட்டு ஜெபம். மேலும் குழுவாக ஒன்று கூடி வந்து இறைவனை ஆராதித்து அவருடைய புகழ்ச்சியை பாடி கைகள் தட்டி
மகிழ்ச்சியோடு கொண்டாடி நாம் ஜெபிப்பது அருங்கொடை ஜெபம். இறுதியாக இறைவனுக்கு முன்பாக அமர்ந்து அவரை உற்று நோக்கி நம்முடைய ஐம்புலன்களையும் அடக்கி ஒரே நோக்கத்தோடு கடவுளை உற்று பார்த்து பராக்குகளை தவிர்த்து அவரோடு இணைந்து நாம் ஜெபிப்பது ஆழ்நிலை தியான ஜெபம். இவ்வாறு ஜெபங்களிலே பல வகைகள் நமது கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிறது. விவிலியங்களிலே ஜெபத்தை நாம் எப்படி பார்க்கிறோம்? மோசே ஆண்டவரோடு பேசுவது, ஆரோன் மக்களுக்காக இறைவனோடு உரையாடுவது, மிரியத்துடைய பாடலை நாம் பார்க்கின்றோம். சிம்சோனுடைய மன்னிப்பு வேண்டலும் ஆண்டவரோடு பேசுகின்றதையும் நாம் ஜெபமாக பார்க்கின்றோம். சாலமோனுடைய மன்றாட்டை நாம் ஆண்டவர் ஆசீர்வதித்ததாக பார்க்கின்றோம். யோபு இறைவனோடு முறையிட்டு வேண்டுவதை நாம் பார்க்கின்றோம். தோபித்து நூலில் கணவன் மனைவியாக ஜெபிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இவ்வாறு பழைய ஏற்பாட்டில் நிறைய இறைவேண்டல்களை நாம் பார்க்கின்றோம். புதிய ஏற்பாட்டை எடுத்துக்கொண்டால் மரியாவின் பாடல் ஒரு ஜெபம், செக்கரியாவின் பாடல் ஒரு ஜெபம், சிமியோனின் பாடல் ஒரு ஜெபம், வானதூதர்களுடைய பாடல் ஒரு ஜெபம், நூற்றுவ தலைவனுடைய மன்றாட்டு ஒரு ஜெபமாக நாம் பார்க்கின்றோம். அந்த நல்ல கள்வன் ஆண்டவரோடு இறுதி வேளையில் உரையாடுவதை ஒரு ஜெபமாக பார்க்கின்றோம். அன்னை மரியாவோடு தூய ஆவியை பெற்றுக்கொள்ள அப்போஸ்தலர்கள் இணைந்து ஜெபிப்பதை நாம் ஜெபமாக பார்க்கின்றோம். இவ்வாறு புதிய ஏற்பாட்டிலும் பல்வேறு இடங்களில் நாம் ஜெபிப்பதை பார்க்கின்றோம். இனி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளாக இருந்தாலும் கடவுளின் மகனாக நம் மத்தியில் இருந்தாலும் அவரும் ஜெபித்திருக்கின்றார். ஆண்டவருடைய வாழ்க்கை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது திருமுழுக்கு பெற்றபின் பாலைவனத்தில் 40 நாள் நோன்பிருந்து ஜெபிக்கின்றார். லாசரின் கல்லறையில் ஜெபிக்கின்றார். அதிகாலையில் விழித்தெழுந்து ஜெபிக்கின்றார். அவர்களிடமிருந்து தள்ளி போய் அவர் மாலை வேளைகளில் ஜெபிக்கின்றார். கெத்செமனி தோட்டத்தில் அவர் ஜெபிக்கின்றார். இறுதியாக சிலுவையிலும் அவர் இறைவனோடு உரையாடுகின்றார். அதுவும் ஜெபம்தான். அன்புக்குரியவர்களே, ஜெபம் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமல்ல, விவிலியம் முழுவதும் பரவி கிடக்கின்ற ஒன்று. இந்த ஜெபம் என்பது நாம் கடவுளிடம் நமக்கு தேவையானதை மட்டும் கேட்டு பெற்றுக்கொள்வது என்று நாம் எண்ணியிருந்தோம் என்றால் நிச்சயமாக இல்லை. முதலிலே நான் கூறியிருக்கிறேன், இந்த 7 ஜெபத்தினுடைய தன்மைகள், இது அனைத்தும் ஜெபத்தின் உள்ளடக்கம். சில நேரங்களில் நாம் அமைதியாக இருப்பது, சில வேளைகளில் நாம் நமக்கு தேவையானதை கேட்பது, சில வேளைகளில் பிறருக்காக நாம் பரிந்துரைப்பது, சில வேளைகளில் கடவுளை புகழ்வது, சில வேளைகளில் தவறுகளுக்காக மன்னிப்பு வேண்டுவது. இவ்வாறு ஜெபம் பல நிலைகளை, பல தன்மைகளை கொண்டது. நம்மில் பலர் நினைத்திருக்கின்றோம், ஜெபம் என்பது நாம் கடவுளிடம் சென்று நமக்கு தேவையானதை கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை நாம் கேட்டது கிடைக்கவில்லை என்றால் கடவுள் எனது ஜெபத்தை கேட்கவில்லை என்று நாம் எண்ணுகின்றோம். அது ஜெபத்தினுடைய ஒரு தன்மை. உண்மையை சொல்ல போனால் கடவுள் நாம் சொன்னதை கேட்கவில்லை என்ற அர்த்தம் அல்ல. கடவுள் நாம் கூற விரும்புவதை நாம் கேட்க தயாராக இல்லாமல் நமது செவிகளையும் நமது மனதையும் உள்ளத்தையும் அடைத்து வைத்து விட்டோம். எனவேதான் பல வேளைகளில் நாம் நினைக்கின்றோம், கடவுள் என்னுடைய ஜெபத்தை கேட்கவில்லை. கடவுள் கேட்டு பதில் அளித்திருப்பார், நாம் அதை கேட்க தயாராக இல்லாமல் இருந்திருப்போம். இதுதான் உண்மை. நண்பர்களே, இந்த தவக்காலத்தில் நாம் ஜெபிப்பதற்காக அதிக நேரம் இருக்கின்றது. இந்த நேரங்களில் நமக்கு தேவையானதை மட்டும் கேட்காமல் இறைவார்த்தையை வாசித்து தியானிக்கலாம், சிலுவை பாதைகளை நாம் வாசித்து தியானிக்கலாம். அமைதியாக இருந்து கடவுளுடைய வார்த்தை நமக்கு எதை உணர்த்துகின்றது என்பதை கடவுளுடைய ஞானத்திற்காக நாம் வேண்டலாம். பிறருக்காக, எத்தனையோ தேவையில் உலர்கின்ற மனிதர்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். நம்மிடம் ஜெபிக்க கேட்ட மனிதர்களை நமது ஜெபங்களில் ஏறெடுக்கலாம். இவ்வாறு பல விதங்களில் நாம் ஜெபிக்க முடியும். இந்த காலத்தை பயனுள்ளதாக மாற்றுவோம், ஜெபிப்போம், கடவுளோடு உரையாடுவோம், கடவுளுடைய உரையாடலையும் கேட்க இந்த காலத்தில் முயற்சி செய்வோம். ஆமென்.